Hi babes, welcome back to my channel Ramala Shifa. Not episode 6. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோ இருக்கும், பார்த்துட்டு வாங்க. அங்கே இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீனில் ஃபட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான், என்னமோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு உங்கள் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அவங்க அப்பா தெரிஞ்சோன்னு ரொம்ப ஹாப்பியாக அட்டன் பண்ணுறான். அவங்க அப்பா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, என்னப்பா நீங்கள் ரொம்ப நாள் என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, என்ன மிஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்க, நான் எப்படிப்பா என்ன மிஸ் பண்ணாமல் இருப்பேன், அம்மா நீ எப்படி இருக்க, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்க, அவன் கழுத்தில் கை வச்சுக்கிட்டே, ஒரு சின்ன விஷயம்ப்பா, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அப்பா இந்த ஆல்ஃபா ஒமேகா அதெல்லாம் என்னப்பா அப்படின்னு கேட்க, அவங்க அப்பா சாரின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் சரிப்பா நான் உங்களை நேர்ல வந்து மீட் பண்றேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். அடுத்த சென்ல அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு ஸ்ட்ரைட்டாவே போறான். அப்ப அவங்க அப்பா அவனை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாரு போல. நான் ரொம்ப மிஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபட்டும் ஆமாப்பா நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அப்ப அவனோட முகத்தை பார்த்துட்டு இருக்கும்போது கழுத்துல இருக்க அந்த பைட் மார்க்கை பார்த்துட்டாரு. என்னது இது, யார் உன்னை பைட் பண்ணது சொல்லு அப்படின்னு கேட்க, அப்பா நான் ஒரு ஒமேகா அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம என்ன ஆல்ரெடி ஒருத்தர் மார்க் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவங்க அப்பாக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்ப ஒரு நிமிஷம் அவர் உட்காந்துட்டு யோசிக்கிறாரு, இப்ப என்னடா பண்றது அப்படின்னு. அப்ப ஃபட்டுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, என்ன பண்றது, அவனு சும்மா நின்னுட்டு இருக்கான். அவங்க அப்பாக்கு அழுகியே வந்துடுது. அவர் அழுதுகிட்டே, யார் இது பண்ணது, என் பையனை யார் இந்த மாதிரி பண்ணது, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு போறாரு. அப்பா விடுங்கப்பா அப்படின்னுட்டு சொல்ல போனா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா ஷாக் ஆகி நிக்க, ஆமாப்பா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான், நீங்க எனக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கல, இந்த ஆல்பா ஒமேகா இந்த பைட் பண்றது பாண்ட் பண்றது இதெல்லாம் நீங்க எதுவுமே எனக்கு கத்து கொடுக்கல, எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவுமே தெரியல, அதனால எனக்கு இது என்னன்னே தெரியலப்பா, சோ இதுக்கெல்லாம் நான் காரணம் சொல்லணும் உங்க மேலதான் சொல்லணும், நீங்க ஏன் எனக்கு எதுவுமே கத்து கொடுக்கலப்பா அப்படின்னு கேட்கறான். அவங்க அப்பாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க அப்பாவுக்கு அழுக வருது. அப்ப அவங்க அப்பா அவனை உட்கார வச்சுட்டு உண்மையை சொல்றாரு. அப்ப அவங்க அப்பா வந்து ஆல்பாவாமா, அவர் வந்து ஒரு ஒமேகா பொண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணு ரொம்பவே லவ் பண்ணி இருந்திருக்காரு. அந்த பொண்ணு தான் அவனுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உங்க அம்மா ரொம்ப பிடிக்கும், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணேன், எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னா நான் அவளை பைட் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஏன்னா பைட் பண்றது வந்து அவங்களோட உடம்பு ரொம்ப சேஞ்ச் ஆகும், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்கும், அது மட்டும் இல்லாம அவங்களோட பாடியில நிறைய சேஞ்சஸ் வரும். அந்த அளவுக்கு நான் என்னுடைய ஒய்ஃபை ஹர்ட் பண்ண விரும்பல, அதனால நான் அதை பைட் பண்ணல. இருந்தாலும் எங்க ரெண்டு பேரோட லைஃப் நல்லா தான், ரொம்ப ஹாப்பியா தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவ பிரெக்னென்ட் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட வாழ்க்கையே கம்ப்ளீட் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஆனா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய எனிமி ஒரு ஆல்ஃபா உங்க அம்மாவை கடிச்சிட்டான். கடிச்சதால வேற வழி இல்லாம ரொம்ப ஃபோர்ஸா பாண்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அந்த நிமிஷத்துல எனக்கு என்னோட உலகமே இடிஞ்சு விழுந்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. யாரோ ஒரு ஆல்ஃபாவால நான் உங்க அம்மா பிரிய வேண்டியதாச்சு. கடைசியில உனக்கு குழந்தை பிறக்கிற நாள் வந்துச்சு. ஆனா என்னதான் அவன் பாண்ட் பண்ணியிருந்தாலும் உங்க அம்மா அவன் கூட போறதுக்கு ஒத்துக்கல. அவ கடைசி வரைக்கும் என் கூட இங்கேதான் இருந்தான். ஆனா அவளால அந்த வலியவோ அந்த பிரச்சனை எல்லாம் தாங்க முடியல. அவளால முடிஞ்ச அளவுக்கு அவ தாங்கிதான் பார்த்தான். ஆனா கடைசியா நீ பிறந்ததுக்கு அப்புறம் அவ இறந்து போயிட்டான். அதை நான் அவ அனுபவிச்ச அந்த வலியெல்லாம் நான் பார்த்தேன். அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை நான் அவளை ஃபர்ஸ்டே பைட் பண்ணியிருந்தேன் இதெல்லாம் நடக்காம இருந்திருக்கும். நான் பைட் பண்ணியிருந்தாலும் அவளோட உடம்புல அவ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான், அவளும் ரொம்ப ஹர்ட் ஆயிருந்திருப்பா அப்படின்னுட்டு கடைசியா நீ பிறக்கும்போது உங்க அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். போகும்போதும் கடைசியா அவங்கிட்ட கொடுத்துட்டு போனது நீ மட்டும்தான். அவளை இந்த நிலைமைக்கு ஆக்கணும்னு நான் சும்மா விடல. ஆனா இருந்தாலும் அந்த இன்ஸ்டன்ட் என் மனசுல அப்படியே உட்கார்ந்துடுச்சு. அதனாலதான் நான் உங்ககிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னுட்டு சாரி அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் கேட்ட ஃபட்டுக்கு ஒரே அழுகையா வருது. அவன் அழுதுகிட்டே இருக்கேன். அவங்க அப்பா பக்கத்துல வந்து, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ப்பா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன்ப்பா, ஆனா நீ பாக்குறதுக்கு உங்க அம்மா மாதிரியே இருக்கியா, அதனால உன் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் எனக்கு உன்னுடைய அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது, அதனாலதான் நான் உங்ககிட்ட இருந்து தூரமாவே இருக்கேன் அப்படின்னுட்டு அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒருவேளை நான் உங்க அம்மாவை பைட் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்காதுல்ல அப்படின்னுட்டு நான் நினைச்சேன் நீ ஆல்ஃபாவா இருப்பேன்னு. ஏன்னா சின்ன வயசுல நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன், அதான் நீ ஒரு ஆல்ஃபாவா என்ன மாதிரியே இருப்பேன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வந்தேன். ஃபர்ஸ்ட் நான் கூட நான் ஒரு ஆல்ஃபாவா இருப்பேன்னு தான் நினைச்சேன். அப்படி நான் ஆல்ஃபாவா இருந்து யாராச்சும் ஒரு பாவமான ஒரு ஒமேகாவை கடிச்சிருவணும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் ஆல்ஃபா கிடையாது, நான் ஒரு பியூர் ஒமேகா அப்படின்னு சொல்றேன். அதை கேட்டதுமே அவங்க அப்பாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது. அதுக்கப்புறம் ஆமாம் கரெக்ட் தான், இப்பதான் எனக்கு புரியுது, நீ ஒரு பியூர் ஒமேகாவா இருந்ததாலதான் உன்னோட பாடி அவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருந்திருக்குது. பியூர் ஒமேகான்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு ஆல்ஃபா மாதிரி தான், ஆல்ஃபாவுடைய பவருக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்னுட்டு. ஆனா அவங்ககிட்ட இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்லி இருந்திருக்கணும், சொல்லி உன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி நான் கத்து கொடுத்துருக்கணும், எல்லாம் ஏன் தப்பு தான்ப்பா சாரி அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் பரவாயில்ல விடுங்கப்பா, இனிமே என்ன நடக்க போகுது அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்றான்.
என்னால உங்களை புரிஞ்சுக்க முடியுது, விடுங்க அப்படின்னுட்டு கடைசியில அம்மாக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்க, என்ன இப்படி கேட்கிறேன், உனக்கு உங்க அம்மாவுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அவளுக்கு ஒன்னு அவ்வளவு பிடிக்கும், அவனுக்கு ஃபட்டுன்னு பேர் வச்சதே அவதான். ஃபட்ஸா அப்படின்னா மழைன்னு அர்த்தம், உன் மேல மழை ஸ்மெல் வருது அப்படின்றதாலதான் அவ உனக்கு ஃபட்டு அப்படின்னு பேர் வச்சான். அவ சாகும்போது கூட உன்னோட பேரையே தான் சொல்லிட்டு செத்தா தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே உனக்கு சந்தோஷமாவும் இருக்குது, ரொம்ப எமோஷனலாவும் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஹக் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறான் ஃபட்டு. ஆனா ரூம்ல போய் தூங்காம பால்கனில நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கழுத்துல அவன் கடிச்சது அதெல்லாம் நினைச்சு அவங்க அம்மாவுடைய ஸ்டோரி அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. ஏன்னா இவனோட இஷ்டம் இல்லாமல தானே அவன் இவனை பைட் பண்ணான். ஸோ ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நக்குன் அந்த இடத்துக்கு வரான். அவன் பால்கனில நின்றுட்டு இருக்கான்னு சொல்லி நக்குன் ஒரு பெட்ஷீட் எடுத்து அவன் மேல போத்தி விடுறான். அதுக்கு ஃபட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, ஏதோ நம்ம ரெண்டு பேரும் தலை எழுது நம்ம ரெண்டு பேரோட ஃபேட்டட் மேட்ஸ் அப்படின்னு சொன்னி, ஆனா அதெல்லாம் கேட்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ ரொமான்டிக்கா இல்லை அப்படின்னு சொல்ல, எதுக்கு அப்படின்னு நக்குன்னு கேட்கறான். அதுக்கு இதுல என்ன இருக்குது, நம்ம ரெண்டு பேரோட தலை எழுத்து ஒன்னா இருக்கணும் அப்படின்னா நம்ம எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்து வைக்கணும், நம்ம ரெண்டு பேருக்கு யாருன்னே தெரியாது, நம்ம ரெண்டு பேரும் ஒரு டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தானே, ஏதோ அரேஞ்ச் மேரேஜ்ல சேர்த்து வச்ச மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லையா அப்படின்னு சொல்ல, ஆனா நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலையே அப்படின்னு நக்குன்னு கேட்கறான். ஆனா எனக்கு என்னவோ இங்க நான் ட்ராப்பா இருக்கிற மாதிரிதான் இருக்குது அப்படின்னு சொல்ல, இல்லையே நீங்க ட்ராப்பா இல்ல, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா நீ என்ன ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா நான் இங்க இருக்கணும்னு மட்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவ சொல்றதுல ஒரு நக்கல் இருக்குது, அவ சொல்றதும் கரெக்ட் தானே, ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்லி அவனை எங்கேயுமே போக கூடாது, எங்க போறா எங்க வரன்னு சொல்லி பின்னாடியே பாடி கார்டு வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நக்கன் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு, எதுக்கு இதெல்லாம் இப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போய் தூங்கு, இதை பத்தில நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத, திங்க் பண்ணாம தூங்கு அப்படின்னு சொல்றான். அப்புறம் அடுத்த நாள் காலையில நக்குனுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அந்த பாடி கார்டு ஐய கூப்பிட்டு உட்கார வச்சு, கொஞ்ச நாளா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், ஃபட்டு ரொம்ப வீக்கா இருக்கான், அவனோட ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பேலா இருக்குது, அவனை நீ நல்லா பாத்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி பாத்துக்க சொல்றாங்க. அப்ப என்ன பண்றான், உடனே அங்க இன்னொரு வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்துட்டு ஒரு ஜூஸை ரெடி பண்ணிட்டு அந்த வழியா ஃபட்டு வந்துகிட்டு இருக்கான், அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இதுல 17 விதமான ஃப்ரூட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கு, இது ரொம்ப ஹெல்த்தி குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. அவன் பக்கத்துல இருந்து ஸ்மெல் பண்ணிட்டு, ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். கொஞ்சோண்டு குடிங்க அப்படின்னு சொல்ல அவன் கொஞ்சமும் குடிக்க மாட்டான், நீங்களே குடிங்க அப்படின்ட்டு வச்சுட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல படிக்கட்டுல சரிக்கு விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. கொஞ்சோண்டு குடிங்களா அப்படின்னு கேட்க, ஐயா எனக்கு பசிக்கல நீங்களே குடிங்க அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறான். இது டெய்லி நடக்கிற விஷயம் போல. அப்புறம் அடுத்த நாள் அதே மாதிரி உட்காந்து என்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனுக்காக உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண ஜூஸ் நீங்க கொஞ்சமாச்சு குடிங்களா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தான் பிடிக்கும், நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்களா அப்படின்னு சொல்ல, இதுவும் கூல் ட்ரிங்க் மாதிரி தான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் லைட்டா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் அடுத்த சீன்ல ஆன்ட்டியை உட்கார வச்சு அவங்ககிட்ட பேசுறாங்க. உன்னோட ஹெல்த்துக்காக தானே அதெல்லாம் சொல்றோம், உன்னோட உடம்பு நல்லா இருக்கணும்ல, பிளீஸ் எனக்காக கொஞ்சோண்டு குடிய அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நான் கொஞ்சோண்டு குடிச்சா போதுமா அப்படின்னு கேட்க, பிளீஸ் பண்ணி ஃபுல்லா குடிக்கணும், அப்பதானே உடம்பு நல்லா இருக்கும், இந்த குடி அப்படின்னு சொல்லி ஆன்ட்டியை எடுத்து கொடுக்குறாங்க. அவனுக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல, வேற வழி இல்லாம லைட்டா ஸ்மெல் பண்ணி பாக்குறான். ஐயோ சுத்தமா நல்லா வேலை வேணாம் அப்படின்னு சொல்ல, பிளீஸ் குடி அப்படின்னு சொல்ல அவன் கொஞ்சோண்டு குடிக்கிறான். அது அவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஐயோ வேண்டாம், அது ரொம்ப காய்கறி ஸ்மெல்லு வருது அப்படின்னு சொல்ல, பிளீஸ் இன்னும் கொஞ்சம் நான் குடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. இவன் மூக்க பொத்திட்டு அதை ஃபுல்லா குடிச்சு முடிச்சிடறான். ஆன்ட்டி ரொம்ப ஹாப்பியா கிளாப் பண்றாங்க. பாத்தியா சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லி தண்ணியை கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, அவனால முடிஞ்ச அளவுக்கு அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப ஆன்ட்டி அங்க கொஞ்சம் ஃபிளவர்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஃபிளவர்ஸ் நல்லா இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனுக்கு வாமிட் வந்துடுது. அவன் அந்த இடத்த விட்டு ஓட ஆன்ட்டி பின்னாடியே அந்த ஐயா அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் ஆன்ட்டி அங்க வேலை செய்யற ஆன்ட்டி கிட்ட அவன் கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அவன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ஃபட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஆன்ட்டி போய் கர்டன்ஸ் ஓபன் பண்றாங்க. ஆனா அப்பயே அவன் டயர்டா நல்லா தூங்கிட்டு இருக்கான். டைம் ஆச்சுப்பா எந்திரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூம்ல தூங்கிட்டே தான் இருக்கான். சரிப்பா நீ தூங்கும், நான் ரூமை சத்தம் போடாம கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவனுக்கு ஒரே கடுப்பா இருக்குது, மூஞ்ச முடி தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் இங்க ரெண்டு செக்யூரிட்டி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நக்குனோட செக்யூரிட்டி கிட்ட ஃபட்டோட செக்யூரிட்டி சொல்றான், அவன் கொஞ்ச நாளா ரொம்ப ஒரு மாதிரி டயர்டா இருக்கான், அவனுக்கு அடிக்கடி வாமிட் வருது அப்படின்னு சொல்ல, நக்குனுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியாம இருக்கும், தெரிஞ்சிருந்தா அவன் சும்மா இருந்திருக்க மாட்டானே, அவன் வேற ப்ராஜெக்ட் வேலையில பிஸியா இருக்கான் அதான் போல அப்படின்னு சொல்ல,
அப்ப ஃபட்டோடைய செக்யூரிட்டி கார்டு சொல்றான், எனக்கு என்னவோ இதெல்லாம் பிரெக்னன்சி சிம்டம்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னுட்டு, ஹே ஒருவேளை அவன் பிரெக்னெண்டா இருக்கணும் அப்படின்னு 2 பேருக்கு டவுட் வருது. உடனே நக்குனுடைய பாடி கார்டு போய் நக்குனை பாக்குறான். பார்த்துட்டு, நீங்க ஃபட்டை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கறான். இல்லையே அப்படின்னு அவன் சொல்ல, அவன்கிட்ட ஏதாச்சும் புதுசா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, என்ன புதுசா இருக்குது அப்படின்னு கேட்க, இல்ல சார் கொஞ்ச நாள் அவருக்கு வாமிட் வருது, மயக்கம் வர மாதிரி இருக்கு, இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்க, அப்ப அவனுக்கு புரிஞ்சு போயிடுது. என்ன சொல்ற, ஃபட்டு பிரெக்னெண்டா இருக்கானா அப்படின்னு கேட்க, இருக்கான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே நக்குல் ஃபட்டை பாக்குறதுக்கு ரூம்க்கு ஓடி போறான். செம்ம ஹாப்பியா போறான். அங்க ஃபட்டு அவனோட ரூம்ல தூங்கிட்டு இருக்க. நக்குன்னு அவன் பக்கத்துல போய் அவனை பிடிச்சி ஹக் பண்றான். என்னடா பண்றான் இவன் அப்படின்ற மாதிரி ஃபட்டு அவனை பார்க்க, அவனோட லிப்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு அவனோட வயித்துல ஒரு கிஸ் பண்றான். ஏன்னா வயிற்றுக்குள்ள தானே பாப்பா இருக்கும். ஆனா அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு எதுவுமே அவனுக்கு புரியல. அவன் ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான். நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ நல்லா தூங்கு, எதுவும் எந்த வேலையும் பண்ண வேணாம், நீ இப்படியே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்ல, எதுக்கு நீ இவ்வளவு சந்தோஷப்படுற, உன்னோட ப்ராஜெக்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சா அப்படின்னு ஃபட்டு கேட்க, நக்குன் பதில் சொல்ல மாட்டான். அவனை ஹக் பண்ணிட்டு அங்கேயே தூங்கிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு மறுபடியும் ஃபட்டு அவனுடைய டேப்ல என்னமோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப நக்குன் அவனுக்காக அங்க என்னமோ எடுத்துட்டு வந்திருக்கான், ஜூஸோ சூப்போ என்னமோ. அவன் கையில இருக்கிற அந்த ஐபேடை வாங்கி வச்சுட்டு, இந்த இதை ஃபர்ஸ்ட் குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எதுக்கு இதெல்லாம் நீ பண்ற அப்படின்னு கேட்க, நான் சொல்றேன்ல குடி அப்படின்னு அவன் சொல்றான். அவனும் வேற வழி இல்லாம அவன் சொன்னதால குடிச்சிடுறான். நக்குன் பக்கத்துல உட்காந்து அவனோட முகத்தையே பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு போதும், இன்னும் குடிச்சா எனக்கு ப்ளோட்டிங் ஆயிடும், வேணாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல, இன்னும் கொஞ்சம் குடியேன் அப்படின்னு சொல்றான். ஆனா கடைசியில அவன் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துடுறான். சரி பரவாயில்ல அப்படின்னு அவன் வாங்கி அந்த பக்கம் வச்சுட்டு அவன் பக்கத்துலயே உட்காந்து அவனையே பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு பக்கத்துல போய் அவன் வயித்துல கிஸ் பண்றான். என்னடா பண்ற நீ அப்படின்னு ஃபட்டு கேட்கறான். ஆனா அவன் வாயை திறந்து சொல்லவே மாட்டான். ஆக்சுவலா அவன் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி இவன் செம்ம ஹாப்பியா இருக்கான். ஆனா அவன் பிரெக்னெண்டா இருக்கான்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான்னு தான் நமக்கு தெரியுமே. ஃபர்ஸ்டா கண்டிப்பா அவன் சந்தோஷப்பட மாட்டான். அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா வந்தா நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவன் பக்கத்துலயே அவன் கையை பிடிச்சிட்டு அங்கேயே தூங்கிடுறான். என்னதான் அவன் ஃபட்டுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் அவன் மேல இவ்வளவு பாசமா இருக்கிறது அவனுக்கு பிடிச்சிருக்குது. அவன் தலையை லைட்டா சிரிச்சுக்கிட்டே தடையை விட, ஃபட்ட அவன் தலையை தடை விடுறேன்னு சொல்லி நக்குனுக்கு தெரிஞ்சதுமே அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு பக்கத்தையே படுத்துடுறான். அப்புறம் அடுத்த நாள் ஃபட்டை குளிப்பாட்டு உட்கார வச்சு அவன் தலையெல்லாம் காய வச்சுக்கிட்டு இருக்கான். ஃபட்டு அதெல்லாம் ஜாலியா தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல நம்ம மேல இவ்வளவு லவ் காட்டுறானே அப்படின்னு. உண்மையை தெரிஞ்சா பையன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் அவன் பக்கத்துல தான் நான் ஹக் பண்ணிட்டு நான் தூங்குறான். ஆக்சுவலா இது அடுத்த நாள் காலையில இல்ல போல, நைட்டு தான் போல. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவனை குளிக்க வச்சு தலையை காய வச்சு தூங்க வைக்கிறான் போல. அவனை கட்டி பிடிச்சிட்டே தூங்க. ஃபட்டுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் அவனுக்கு ஹாப்பியா தான் இருக்குது, இவன் மேல இவ்வளவு லவ்வா பொழியிறானே அப்படின்னு. அடுத்த நாள் காலையில ஃபட்டு சோஃபால படுத்துட்டு இருக்கான். அப்ப அவனுடைய செக்ரட்டரி அந்த கூட இன்னொருத்தவங்க இருப்பாங்கல்ல, 2 பேரும் அவனுக்கு ஜூஸ் கொடுக்குறாங்க. ஜூஸ் இல்ல டீ போல. அவன் நீயும் குடிய அப்படின்னு அந்த செக்ரட்டரிட்ட சொல்ல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றான். அந்த ஆன்டியை குடிக்க சொல்ல ஆன்டி ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கிறாங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி கார்டு கேட்கறான், என்ன ஆச்சு கொஞ்ச நாளா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களே அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்டா தோணுதா, உங்களுக்கு நக்குனுடைய ஃபெர்மான்ஸை ஸ்மெல் பண்ணணும்னு தோணுதா அப்படின்னு கேட்க, ஆமா எனக்கு கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்குது அப்படின்னு அவன் சொல்ல, உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த ஆன்டி கிட்ட ஓகேன்ற மாதிரி கையை காட்டுறான். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி நடக்குது, ஒருவேளை நாங்க 2 பேரும் பாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதாலே அப்படின்னு கேட்க, ஆமா அப்படியே இருக்கலாம். ஆக்சுவலா உங்களுக்கு உங்களோட பார்ட்னரோட ஃபெர்மான்ஸை ஸ்மெல் பண்ணணும்னு எதுக்கு தோணுதுன்னா, அப்படி ஸ்மெல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸும் ஒரு சேஃப்டியும் தோணும், அதனாலதான் அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படிதான் போல. நானும் கொஞ்ச நாளா நக்குனுடைய ஷர்ட்டை பக்கத்துல வச்சு ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அவன் மறுபடியும் ஆன்டியை பார்த்து சக்சஸ் அப்படின்னு காட்டுறான். அவங்களுக்கு ஆக்சுவலா டவுட் தான் இருக்கு, இன்னும் கிளியர் ஆகல. அப்ப நக்குன் அவனுடைய ரூம்ல அவனுடைய ஏதோ ட்ரெஸ்ஸை தேடிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை எங்கேயுமே காணும். பார்த்தா அது ஃபட்டோடைய தலகாணிக்கு அடியில இருக்குது. இது எப்படி இங்க வந்துச்சு, இவன் எதுக்கு இந்த மாதிரி பண்றான், ஒருவேளை இவன் பிரெக்னெண்டா இருக்கானா, இல்ல ஹீட்ல இருக்கானா, இல்ல ஒருவேளை நெஸ்டிங் பண்றானா அப்படின்னுட்டு அவனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன ஒரு நெஸ்ட் மாதிரி பண்ணி அது ஃபுல்லா நக்குனுடைய ட்ரெஸ்ஸா இருக்கு. அதாவது நக்குனுடைய ஃபெர்மான் ஸ்மெல் அவனுக்கு வரணும் அப்படின்றதுக்காக ரெடி பண்ணிட்டு அதுக்கு நடுவுல அவன் ஃபட்டை கொண்டு போய் தூங்க வைக்கிறான். ஃபட்டை நல்லா தூங்கிட்டு இருக்கான் போல. அவனுக்கு மேலேயே இவனோட ஷர்ட்டையே அவனை போத்தி விடுறான். போத்தி விட்டு அவன் தூங்குறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் பக்கத்துலயே உட்காந்து. இங்க நக்கீன்னு ஹாங்ஸாவை பார்க்க வந்திருக்கான். அவனுக்காக ரொம்ப சமைச்சு வேற கொண்டு வந்திருக்கான். இந்த சாப்பிட அப்படின்னு ஓபன் பண்ணி வைக்கிறான். அதை பார்த்ததுமே ஹாங்ஸாக்கு சாப்பிடவே பிடிக்கல. என்னடா இது அப்படின்ற மாதிரி பாக்குறான். என்னது இது நீயே சமைச்ச அப்படின்னு கேட்டுட்டு, இதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கறான். அதாவது சாப்பிட்டா உயிரோட இருப்போம் அப்படின்ற மாதிரி கேட்கறேன். இது நான் இன்னைக்கு உனக்காக காலையில செஞ்சது, உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு செஞ்சு கொண்டு வந்தேன். பாக்குறதுக்கு வேணா ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா சாப்பிட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னுட்டு வேற வழி இல்லாம இவன் லைட்டா எடுத்து வாயில வைக்கிறான். பார்த்தா ஒரே உப்பா இருக்குது. என்னடா இது இவ்வளவு உப்பா இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லாம, பரவாயில்ல நல்லாதான் இருக்குது அப்படின்னு சமாளிக்கிறான்.
சரி இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு நக்கின்னு சொல்ல, இல்ல நான் வீட்டுல இருந்து சாப்பிட்டு வந்தேன்னா அதான் எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்ட்டு அப்படின்னு நான் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிறேன் அப்புறமா சாப்பிடு அப்படின்னு நக்கின்னு சொல்ல, அதுவும் கரெக்டா தான், ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஜில்லு நைட்டா சாப்பிடுறது கொஞ்சம் நல்லா இருக்கும் வச்சுடு அப்படின்னு அவன் நக்கலா சொல்றான். அப்புறம் டெய்லி நான் உனக்கு இதே மாதிரி குக் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ சாமி வேணாண்டா அப்படின்னு அவன் சொல்றான். என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவன் தான் எனக்கு குக் பண்ணுவான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதே நேரம் எங்க நக்குனுடைய அப்பா இன்னும் அந்த பியூர் ஒமேகாவை தேடுற வேலையில தான் இருக்காரு. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு, என்ன இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்ல, எங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம் சார், ஏன்னா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஒரு பையனை கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளவு கஷ்டமான வேலையா அப்படின்னு சொல்ல, இல்ல சார் அந்த பியூர் ஒமேகாவுடைய ஃபெர்மான்ஸ் கூட எந்த ஒரு ட்ரையலே இல்ல, அதாவது விட்டுட்டு போன தடமே இல்ல சார், எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்ககிட்ட அட்லீஸ்ட் லஞ்சம் கொடுத்தாச்சும் கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, சார் நாங்க அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆனா அவங்க எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னதான் பண்றீங்க அப்படின்னு கேட்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து போனவங்களுடைய அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த மாதிரி அதெல்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு நக்குனுடைய அப்பா சொல்றாரு, கூடிய சீக்கிரம் அந்த பியூர் ஒமேகா கண்டுபிடிக்கணும், அப்பதான் அவனையும் நக்கினையும் பாண்ட் பண்ண வைக்கணும், வேற யாராச்சும் நமக்கு முன்னாடி முந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்ல, அதே நேரம் நக்கி நீங்க பீட்டா கூட சுத்திக்கிட்டு இருக்கான், அதான் ஆங்ஸா கூட ரெண்டு பேரும் வெளியில சுத்தி பார்க்க வந்திருக்காங்க போல, ரொம்ப ஜாலியா ஊர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ரொமான்ஸ்னா ரொமான்ஸ், ஒரே ஓவர் ரொமான்ஸ். கடைசியில பையன் அவனை ரூம்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான். எதுக்கு எங்க கூப்பிட்டு வந்த அப்படின்னு அவன் கேட்க, சும்மா அதான் அப்படின்னு சொல்றான். ஒருவேளை இந்த ரூம்ல உன்னோட ஃபெர்மான் ஸ்மெல் இருக்கா அப்படின்னு அவன் கேட்க, நீ வேணா ஸ்மெல் பண்ணி தான் பாரு அப்படின்னு நாம சொல்றோம். அப்ப ஸ்மெல் பண்ணும்போது இவன் தான் பீட்டா வச்சல, இவனுக்கு ஃபெர்மான் ஸ்மெல் எல்லாம் எதுவும் வராதுல்ல, ஆனா அந்த பக்கமா அவனுக்கு வேற ஒரு ஸ்மெல் வருது. பார்த்தா அங்க ஒரு குட்டி டேஞ்சரின் செடி மாதிரி இருக்குது. அது டேஞ்சரினா லெமனான்னு தெரியல, ஆனா லெமன் மாதிரி தான் இருக்குது. அப்ப நக்கின் கையில ஒரு குட்டி லெமன் மாதிரி இருக்கு, அதை கொடுத்து இதை ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றான். இதை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு இந்த மனசு அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னோட ஃபெர்மான் ஸ்மெல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். உண்மையாலுமா அப்படின்னு அவன் கேட்க, எக்ஸாக்டா கிடையாது ஆனா இதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்றான். ஓ அப்படின்னா அதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, ஆமாம் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் தான் கூப்பிட்டு வந்தேன், கேக்குறதுக்கு கொஞ்சம் சில்லியா இருக்குதா அப்படின்னு கேட்க, சேச்சா அந்த மாதிரிலாம் இல்ல, எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு ஆன்சர் சொல்றான். அப்ப மறுபடியும் இந்த டேஞ்சரின் அவங்ககிட்ட கொடுத்து இதை நல்லா ஸ்மெல் பண்ணி பாரு அப்படின்னு சொல்றான். அவன் ஸ்மெல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நான் எப்பவும் பக்கத்துல இருக்கணும் அப்பெல்லாம் இந்த ஸ்மெல் இப்படிதான் இருக்கும், நான் இல்லைனாலும் இந்த ஸ்மெல் பண்ணா உனக்கு என்னோட ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்றியா அப்படின்னு கேட்க, அவன் ஆமான்னு சொல்றான். அதுக்கு ஆங்ஸா லைட்டா அவனோட தைஸ்ல கை வச்சுக்கிட்டு, நான் உன்னை இதை விட நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு நக்கின்னு சொல்ல, ஆங்ஸா பக்கத்துல போய் அவனை கிஸ் பண்ண போறான். உனக்கு நீ ஷுர் தானே அப்படின்னு அவன் கேட்க, அவன் கிஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஜாலியா கிஸ் பண்றாங்க. சோஃபாலே அவனை படுக்க வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு இவன் அவனுக்கு பண்ண அவன் இவனுக்கு பண்ண ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ரெண்டு பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. போன எபிசோட்ல எப்படி லாஸ்ட் சீன் ஃபுல்லா அங்க நக்குனும் ஃபட்டும் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி இவங்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இவங்க ரெண்டு பேரோட இன்டிமேட் சீன் தான் போயிட்டு இருக்குது. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எபிசோட்ல ஃபட்டுக்கு அவன் பிரெக்னெண்டா இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிடும். அவன் எப்படி ரியாக்ட் பண்றான்னு சொல்லி அடுத்த எபிசோட்ல பாக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அவன் சந்தோஷப்படுவானா இல்ல சோகமா இருப்பானா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுங்க, ப்ளீஸ் பாயிண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்து எனக்கு போய் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ பேஸ், பை.